ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து நம்மளுடைய விஜய், பார்வதி அண்ட் திவாகர் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திவாகர் வந்துட்டு நேற்று ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார். கனியை பற்றி டபால் டிபிள் போட்டு உடச்சிருப்பார். ஆனால் விஜய் சேதுபதி ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு எனக்கு சத்தியமாக புரியல. அவர் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு இவர் மனசில் இருக்கிற விஷயங்கள் அங்கே சொன்னார். ஏங்க சம்மந்தமே நம்ம இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி மூக்கு உடச்சிட்டார். ஆனால் அங்கே திவாகர் கனி அவர்களை பற்றி பேசுகிற விஷயங்கள் அத்தனையும் சூப்பரான விஷயம், வேலிடான பாயிண்ட். அவர் சொல்ல அங்கே சவுண்டு கேட்டிருப்பீங்க நீங்கள். மக்களே வந்து கைத்தட்டி ஆரவாரம் பண்ணிருப்பாங்க. என்னென்ன சொல்லியிருப்பாருன்னா, சார் அவங்க வந்துட்டு சமைக்கிறத ஒரு ஆயுதமாக பிரம்மாஸ்திரமாக யூஸ் பண்ணுறாங்க சார். அந்த பிரம்மாஸ்திரத்தை வச்சு யாருமே இவங்களை நாமினேட் பண்ணாத அளவுக்கு பண்ணுறாங்க. மற்றவங்களுக்குலாம் சோறு போட்டவொன்னே அவங்களாம் வந்துட்டு இதுவாகிடுறாங்க. ஐயோ இவங்க நம்மளுக்கு சோறு போட்டவங்களாச்சு அப்படின்னு எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணிடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷன் வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான விஷயம். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தார் அப்படின்னா, சார் இது 5வது வாரம் தப்பிச்சிருக்காங்கன்ற விஷயத்தையும் எடுத்து போட்டு உடச்சிருப்பாங்க. ஆனால் விஜய் சேதுபதி விடலை. ஏன் சார் ஏன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவரும் வந்து விஜய் சேதுபதியும் கனி அவர்கள் கலாச்சாங்க. ஆனால் இந்த விஷயத்தை சொல்ல விட்டுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த விஷயத்தை பற்றி இங்கே பேசுகிறாங்க. திவாகர் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஜய் பார்வதி சொல்லிடுறாங்க. என்னென்னா, அண்ணே இந்த கனி பயங்கரமான வெளியின அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து சொல்லிடுறாங்க, ஆமாம் பார்வதி, அதனால தான் நேற்று நான் போட்டு உடச்சேன். இந்த சமைக்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சது எதுக்காக அப்படின்போது இவங்களுக்கே ஷாக் ஆகுது. அண்ணா நான் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுண்ணே, எப்படின்ற மாதிரி வந்து இந்த சமையல் பற்றி சொன்னன்ற மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க. இதில் இன்னொரு ஷாக்கிங் என்னென்னா, அமித் வந்து ரொம்ப கன்னிங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க. யார்? திவாகர் சொல்கிறார், ஏன் அவர் நல்லா தானே போயிட்டுருக்குன்னு. ஆனால் அதுக்கு வந்து பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணல விஜய் பார்வதி. ஏன்னா விஜய் பார்வதிக்கும் அமித்துக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அதுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணல. பட் திவாகருக்கும் அமித்துக்கும் சம்திங் ஓடுது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அதேமாதிரி வியானாவை திடீர்னு கூப்பிட்றாரு. இவங்க வந்துட்டு, ஏன்னா அவங்கள கூப்பிட்றீங்க அண்ணே, எல்லார்கிட்டையும் நீ வந்து நம்பி பேசாதண்ணே. முதல்ல எல்லோரும் ஒரு சில பேர் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, திடீர்னு கூப்பிட்டு கலாய்ப்பாங்க. எதுக்கு நம்மளை யார் இது பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் பேசுனேன். உன்னை வந்துட்டு நான் நம்புகிறேன், என்ன நீ நம்பு, நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிப்போம், மற்றபடி நம்பாதானேன்ற மாதிரி வந்துட்டு இந்த கான்வர்சேஷன் போகுது. ஆனால் எது எப்படியோ நேற்று திவாகர் பண்ண சம்பவங்கள் செம்ம மாசான ஒரு சம்பவம், அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அதேமாதிரி விஜய் பார்வதி சொன்னது உண்மை. கண்ணி பயங்கரமான வில்லித்தனமாக தான் இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் விஜய் சேதுபதி அவர்கள், ஏங்க இப்படி சுகர் ஃபேக்ட்ரிமாக இருக்கீங்கன்னு ஒரு நடிப்பை விட்டாங்க பாருங்க. அப்படியே மேலே பார்க்குறாங்க. ஏம்மா இங்கே வந்துட்டு டாஸ்கில் வந்து மற்றவங்களை பற்றி சொல்லுங்கன்னா சுகர் கோட்டிங் பண்ணி பேசுறது அது எப்படின்னு எனக்கு தெரிலன்றது. ஆனால் விஜய் பார்வதியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னா விஷத்தை கக்குன்னு கக்குறது. அங்கே எங்கேம்மா போச்சு உங்கள் சுகர் ஃபேக்ட்ரி? அங்கெல்லாம் உங்களுக்கு சுகரே தெரியாது. அதாவது மற்றவங்கள பேச சொன்னால் கசக்கும், விஜய் பார்வதியை பற்றி பேச சொன்னால் இனிக்கும். நல்ல சூப்பர்மா, நல்ல நடிப்பு திறமை. கண்டிப்பாக நீங்களாம் வெளியே வந்ததுக்கப்புறமா நிறைய சீரியலில் வில்லியாக வருவீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இங்கே விஜய் பார்வதி திவாகர் பேசின விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.